அண்ணே விஜய் அண்ணே, தயவு செய்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்றுங்க. உங்களை ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் சிக்க வைக்க போகிறான். நேற்று திருச்சியில் ஒரு 20 நிமிஷம் பேசுனீங்க இல்லையா? மன்னிக்கணும், ஒரு 20 நிமிஷம் பேப்பரை பார்த்து பார்த்து படிச்சிங்க இல்லையா? எல்லாமே தப்பாக இருக்குண்ணே. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லும்போது உங்கள் வாயிலேயே அது நுழையில. பேப்பர் பார்த்து படிக்கிறீங்க, அப்பவும் தப்பு தப்பாக படிக்கிறீங்க. இந்த திமுக தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு, தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு, தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. உங்க வாழ்க்கையிலேயே பயன்படுத்தாத ஒரு வார்த்தை, உங்க வாயிலேயே நுழையாத ஒரு வார்த்தைய அந்த ரைட்டர் எழுதி கொடுத்துருக்கானா, கண்டிப்பா உங்களை பழி வாங்க திட்டம் போட்டிருக்கானே. தூர்த்து போன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க இல்லையா? அப்படி ஒரு வார்த்தை இல்லவே இல்லைண்ணே. அப்படி ஒரு வார்த்தை தமிழ் அகராதியிலேயே இல்லை. தூர்ந்து போன இத்துக்கு பதிலாக இந்து வரணும். தூர்ந்து போன அப்படிங்கிற வார்த்தை வேணா தமிழ் அகராதியில் இருக்குது, அதுக்கு அர்த்தமும் இருக்குது. தூர்ந்து போன அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நிறைய குப்பைகள் தேங்கி கிடந்த அப்படின்னு அர்த்தமாகும். தூர் வாருதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பார்த்தும் கூட நீங்கள் தப்பாக படிக்கிறீங்க அப்படின்னா, எழுதி கொடுத்தவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதி கொடுத்துருக்கான், அவனை உடனே வேலையை விட்டு தூக்குங்க. உங்கள் வாயிலேயே நுழையாத வார்த்தை, இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை எழுதி கொடுத்து உங்களை மேடையில் நிறுத்தி அசிங்கப்படுத்தியிருக்கான், உடனே அவனை வேலையை விட்டு தூக்குங்க.